இத்தனை நாள் வந்து எடப்பாடி தூங்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்டிஏ வந்து களத்திலே இல்லை அப்படின்னு பல விமர்சனங்கள் இருந்து நம்மளுமே அந்த விமர்சனங்கள் வைத்தோம். ஏன்னா நம்ம களத்துக்கு போகும்போது மக்கள் சொன்ன கருத்து அது. ஸோ அதற்கு மாறாக எடப்பாடியே நேரடியாக இன்னைக்கு போய் அன்புமணியை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு நல்ல விஷயத்துக்கு துவக்கம் போட்டிருக்காங்க அப்படின்னு என்டிஏ கேம்பில் இருக்கக்கூடியவங்க இல்லை என்டிஏவை ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது. இன்னும் இந்த கூட்டணிக்கு வர வேண்டியவர்கள் அப்படின்னு பார்த்தா தேமுதிக, அமமுக, ஓபிஎஸ் செக்டார், அதுக்கப்புறம் சின்ன நம்ம சின்ன 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 ஜான் கட்சிகள். பாண்டியன். ஆமா. அந்த மாரி ரீஜன் தமிழ்நாடே ரீஜன். அந்த ரீஜனுக்குள்ள தமிழ்நாடு ஒன்றியத்துக்குள்ள இருக்கக்கூடிய மத்த சின்ன சின்ன பகுதிகள்ல இருக்கக்கூடியவங்களா வரணும். ஸோ மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது, அத்தனை தலைவர்களும் அந்த மேடையில இருக்கணும். ஸோ இதில நீங்க அமித்ஷாவோடைய ஒரு விஷயம் நீங்க பார்க்கணும். ஏன்னா, 1 வருஷம் முன்னாடியே கூட்டணி அமைச்சாங்க. அப்ப நெறைய பேர் வந்து அத வந்து ஒரு இது கிரிட்டிசைஸ் நடக்குமா? பண்ணாங்க. நானே நெறையா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். இது செல்லுமா? இது நடக்குமா? இது எடுக்குமா? இப்படி இருக்கு, அதிருப்தியில இருக்கேன்னு. ஆனா, ஒரு 6 மாசம் ஆன உடனே நான் சொன்னதெல்லாம் எனக்கு என்னாச்சுன்னா, இது உறுதின்னு தோணிருச்சு. அமித்ஷா தவறு பண்ணிட்டாரோ! ஏன்னா, கூட்டணி ஜெல் ஆகல. கூட்டணி இதுவாக மாட்டேங்குது அப்படின்னு. ஒரு 8 மாசம், 10 மாசம் ஆனோனே நான் 100% உறுதி பண்ணிட்டேன். நான் நெனச்சது தான் கரெக்ட்டு. ஜெல்லே ஆகல. இன்னும் சண்டைகள் போயிட்டுருக்கு. தலைவர்கள் பேசிக்க மாட்றாங்க. இணக்கமா இல்ல அப்படிங்கிறது. ஆனா, இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடந்த ஒரு 10 நாளா இருக்கக்கூடிய மாற்றங்கள நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, என்டிஏ மேல ஒரு நம்பிக்கை வருது. என்டிஏவை விமர்சனம் பண்ணவங்களுக்கு என்டிஏ மேல ஒரு நம்பிக்கை வரக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடியுது. திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போறாரு. டெல்லியில தேசிய பொறுப்பாளர்கள் பட்டியல் தயாராகி கொண்டிருக்கு. அப்போ அவர் ஒரு குழுவோட நின்று தேசிய தலைவரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அப்போ நெறைய செய்திகள் வருது. அவரு பொதுச் செயலாளர் தேசிய பொதுச் செயலாளராக போறாரா? இல்ல தேசிய செயலாளராக போறாரான்னு. தேசிய பொதுச் செயலாளர் ஆனார் அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட். ஏன்னா பல மாநில தலைவர்களே பொதுச் செயலாளர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். நேரடியா தேசிய தலைவர் இல்ல. பொதுச் செயலாளர் தான் அவங்களுடைய ரிப்போர்ட்டிங். பல ஜோனுக்கு அவங்க இன்சார்ஜா போவாங்க. ஸோ ஒரு முக்கியமான பொறுப்பு. தேசிய செயலாளரும் அதே மாதிரியான முக்கியமான பொறுப்பு. ஸோ இதுல 2ல எந்த பொறுப்பு அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்தாலும், அது தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கைய குடுக்கும். இப்ப எடப்பாடி களத்துல இறங்கி அன்புமணிய சந்திக்கிறாரு. அதிமுக சில முக்கியமான தலைவர்கள் போய் ராமதாஸ் அவர்கள சந்திக்கிறாங்க. விஜயகாந்தோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அமமுக வந்தா பிரச்சனை இல்ல அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாரிலாம் பார்க்கும்போது என்டிஏ கேம்புக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்க மேல கூடுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல.